ப்ராஜெக்டை பண்ணுறோம். மேக் சயின்ஸுன்ற ப்ராஜெக்டை பண்ணிகிட்ருக்கோம். என் பேர் பிரியா. என்னுடைய பேர் ஷர்மிதா. என் பேர் தனபாகி. என் பேர் புஷ்பலட்சுமி. வீடுகளின் எரிசக்தி கணக்கு. இந்தியாவில் பல கிராமங்களில் இன்னும் மின்சாரம் இல்லாத நிலை நிலவுது. ஆனால் நகரப்புறங்களில் மின்சாரத்தை அனாவசியமாக செலவு செய்கிறாங்க. நடுத்தர மற்றும் மேல் நடுத்தர மக்கள் சக்தி எவ்வாறு உபயோகிக்கின்றனர் என்பதை நாங்கள் பல்வேறு வினாக்கள் மூலம் கேட்டு அவற்றின் சீர்தூக்கி விலையை ஒப்பிட்டு நேரம் முதலியனவற்றை கணக்கெடுத்து ஆய்வு செய்திருக்கோம். விறகு, கரி, மண்ணெண்ணெய் மற்றும் நீர்ம பெட்ரோலிய வாழ்வு இவை மட்டுமின்றி மின்சாதன பொருட்களான நுழுகும் வலை, வெந்நீர் தேக்கி மற்றும் மின்னடுப்பு இவை பயன்பாடு குறித்து கணக்கெடுத்து ஆய்வு செய்திருக்கோம். இவையிலிருந்து எல்பிஜி எனப்படும் நீர்ம பெட்ரோலிய வாயுவிற்கு 19,427 கிலோ ஜூல் பை கிலோ என்கின்ற திறன் அதிகம் உள்ளது தெரிய வந்தது. மிக குறைவான வெப்ப அளிப்பது விறகு. கிட்டத்தட்ட 50% பேர் எல்பிஜி தண்ணி சுட வைக்க பயன்படுத்துகிறாங்க. கெய்சர் என்னும் கருவி எல்பிஜியை விட குறைந்த நேரத்தில் மின்சாரத்தை பயன்படுத்தி தண்ணி சுட வைக்குது. இந்திய மக்களின் சராசரி சக்திகள் 1700 kW வச்சும் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு வருடத்திற்கு சீனாவில் 1200 kW வச்சும் யுஎஸில் 11,000 kHW பயன்படுத்தப்படுகின்றது. பல்வேறு வேலைகளுக்கு பயன்படும் மின்சாரத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்துவது பிற சக்தி அளிக்கும் பொருட்களோடு இணைந்து அளவு, திறன் மற்றும் விலையை ஒப்பிடப்படுகிறது. புதுவையில் உள்ள லாஸ்பேட்டையில் சக்தி சேமிப்பு வழிகளை கண்டறிந்து அது மக்களிடையே எடுத்து கூறி ஆண்டு மின் உபயோகத்தை குறைக்க சொல்லியும் இப்போ டியூப்லைட்டுக்கு பதிலாக சிஎஃப்எல் பல்பு யூஸ் பண்ணுறது இந்தமாரிலாம் சக்தியை வீணாக்காமல் குறைந்த செலவில் பயன் தரும் முறைகளை இனங்காணுதலும் சக்தி சேமிப்பு நுட்பங்களை கண்டறிந்து அதை மக்களிடையே எடுத்து கூறி பயன்பாட்டு கட்டணத்தை குறைக்க சொல்லியும் மக்களிடையே சக்தி சேமிப்பு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி வீண் பயன்பாட்டு கட்டணத்தை குறைக்க சொல்வது இதெல்லாம் எங்களுடைய ஆய்வின் நோக்கம். எங்கள் ஆய்வுக்காக நாங்கள் ஒரு வினா வங்கியை கொஸ்டினை தயாரித்து வீடுகளில் அவற்றை அளித்து விடையை சேகரித்தோம். அவற்றை ஆய்ந்து அதிலிருந்து சக்தி செலவு வீதம் தனி மனிதனுக்கு வருடத்திற்கு எவ்வளவு என்பதனையும் சக்தி வீணாகும் வழிகளையும் சேமிக்கும் முறைகளையும் எடுத்து கூறினோம். கீழ்கண்ட சோதனைகளையும் செய்தோம். நீரை, விறகு, கரி, மண்ணெண்ணெய், எல்பிஜி மற்றும் மின்சாரம் மூலம் 100 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்துதல், காற்றை குளிர்விக்க குளிர்சாதன பெட்டி, குளிர்விப்பான், ஏர் கூலர், மட்பாண்டம் முதலானவை. இவைகள் மூலம் ஆகும் செலவு, மிச்சமாகும் சக்தி அவற்றை எடுத்து கூறினோம். சக்தி சேமிப்பு வழிகளை தேர்வு செய்து மக்களிடையே அவற்றை எடுத்து கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மின் செலவை குறைக்கும் வழிகளையும் அதனால் நாமும் நம் நாடும் எவ்வாறு பயன்பெறுகிறது என்பதனையும் எடுத்து கூறினோம். எங்களுடைய ஆய்விலிருந்து எடுத்த முடிவுகளை நாங்கள் சார்ட்டாக போட்டுக்கோம். இப்போ 1 கிலோ எரிபொருளை யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ வெப்ப அளவு வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வுட்டை யூஸ் பண்ணால் அதில் 30,600 கிலோ ஜூல் யூஸ் ஆகுது. சார்கோலை யூஸ் பண்ணால் 27,200 கிலோ ஜூல் யூஸ் ஆகுது, வெப்ப அளவு ஆகுது. கெரோசின் யூஸ் பண்ணால் 1,700 கிலோ ஜூல் வெப்ப அளவு யூஸ் ஆகுது. எல்பிஜி யூஸ் பண்ணால் 90,420 கிலோ ஜூல் வெப்ப அளவு யூஸ் ஆகுது. எங்கள் ஆய்வில் 1,360 கிலோ ஜூல் எவ்வளோ நிமிஷம் வெப்பம் கிடைக்க எவ்வளோ நிமிஷம் ஆகுது. எலக்ட்ரிக் ஸ்டவ் 1 ஹவர் ஆகுது. கெய்சர் 11 நிமிஷம் ஆகுது. இமர்ஷன் காயில் 32 நிமிஷம் ஆகுது. எல்பிஜி 30 நிமிஷம் ஆகுது. கெரோசின் 33 நிமிஷம் ஆகுது. சார்கோல் 1.5 மணி நேரம் ஆகுது. வுட்டு 1 ஹவர் ஆகுது. எங்கள் ஆய்வில் இப்போ விறகுலாம் யூஸ் பண்ணாக்கா எவ்வளோ காசு ஆகும் நாங்கள் ஆய்வில் எடுத்திருக்கோம். இப்போ விறகுலாம் யூஸ் பண்ணாக்கா விறகுலாம் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு ஆகும்னு நாங்கள் எடுத்திருக்கோம். வுட்டை யூஸ் பண்ணாக்கா 60 பைசா ஆகும். கரியை யூஸ் பண்ணாக்கா 75 பைசா ஆகும். கெரோசினை மண்ணெண்ணெய் கடையில் வாங்கினாக்கா ரேஷனில் வாங்கினாக்கா ₹1 60 பைசா ஆகுது. இதுவே வெளியில் வாங்கினாக்கா ₹3 20 பைசா ஆகுது.
எல்பிஜியை பயன்படுத்தினாக்கா வந்து ₹1.90 ஆகுது. இமர்ஷன் காயில் பயன்படுத்தினா 67 பைசா ஆகுது. கெய்சரை பயன்படுத்தினா 45 பைசா ஆகுது. எலக்ட்ரிக் ஸ்டவ் பயன்படுத்தினா ₹1 ஆகுது. எங்கள் ஆய்வில் வந்து எத்தனை பேர் தண்ணி சுட வச்சு குடிக்கிறாங்க? 45% வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வை பயன்படுத்துகிறாங்க, எல்பிஜி சேர்த்து பயன்படுத்துகிறாங்க. 50% வந்து எல்பிஜி பயன்படுத்துகிறாங்க. 3% வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வை பயன்படுத்துகிறாங்க. 2% வந்து டோன்ட் ஹீட், தண்ணியை வந்து சுட வைக்காமலே குடிக்கிறாங்க. குளிக்கிறது 66% வந்து கைசர் யூஸ் பண்ணுறாங்க. 16% வந்து எல்பிஜி யூஸ் பண்ணுறாங்க. 10% வந்து இமர்ஷன் காயில் யூஸ் பண்ணுறாங்க. 8% வந்து டோன்ட் யூஸ், தண்ணியை சுட வைக்கிறதே கிடையாது. எங்கள் ஆய்வில் நாங்கள் வந்து 47 வீடுகளில் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ யூனிட் ஆகுது என்பதை கணக்கிட்டோம். ஒரு வீட்டில் 200 யூனிட் ஆகுது. 6 வீடுகளில் 300 யூனிட் ஆகுது. 9 வீடுகளில் 400 யூனிட் ஆகுது. 25 வீடுகளில் 500 யூனிட் ஆகுது. 6 வீடுகளில் 500க்கும் மேற்பட்ட யூனிட் ஆகுது. இந்த ஆய்வுலேருந்து CFL பல்பு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து சோலார் எனர்ஜி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து விறகு வந்து ரொம்ப விலை கம்மி. அதை வந்து திருப்பி நம்ம வந்து மரம் நட்டு கூட எடுத்து வெட்டி நம்ம இது யூஸ் பண்ணலாம். அதுதான் ரொம்ப குறைஞ்ச காசு, அதை வந்து யூஸ் பண்ணலாம். குக்கரில் வச்சா உபயோகப்படுத்தினால் குறைந்த செலவு. ஏசிலாம் ரூமில் வந்து அடைப்பு ரூமில் வச்சு நம்ம ஏசியை வீணாக்கக்கூடாது. இப்போ வந்து காய்கறியெல்லாம் பானையில் நல்லா ஜில்லுன்னு இருக்கும், அதுக்குள்ளே போட்டு வச்சா காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு பதிலாக டிஆர்டி அடுப்பு யூஸ் பண்ணால் இதெல்லாம் வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டியை சேமிக்கலாம். வீட்டில் வந்து வேஸ்ட்டாக ஃபேனு லைட்லாம் வேஸ்ட்டாக ஓடுது. வீட்டில் ஆளுங்கள்னா கூட வேஸ்ட்டாக ஃபேனு லைட்லாம் ஓடின்னு இருக்குது. அதெல்லாம் வந்து குறைக்கணும்.